Assalamu alaikum. Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல potato bread balls எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிரலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon இல்லனா all னு ஒரு notification வரும். அதை press பண்ணிருங்க. சோ நான் எந்த வீடியோ போட்டாலும் notification வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இந்த 3 உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் தான். இது நல்லா வந்து கழுவிட்டு ஜஸ்ட் தண்ணில போட்டுட்டு ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நான் வந்து வேக வைக்க போறேங்க. நீங்க குக்கர்ல கூட வேக வைக்கலாம் இல்லனா நீங்க panல கூட வேக வச்சுங்க. நான் வந்து குக்கர்ல தாங்க போட்டுருக்கேன். சின்ன குக்கர் இருக்குங்கிட்ட சோ அதுல வந்து ஒரு விசில் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டேன். இப்போ வந்து பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்ட வந்து ஓரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தை வந்து தனியா அரைச்சு வச்சிங்க பிரெட் கிரம்ஸ்க்கு. இது லாஸ்ட்ல டஸ்ட் பண்றதுக்கு. அதுக்கு அப்புறம் மிடில் பார்ட் இருக்கு இல்லையா உள்ள இருக்குது அந்த பார்ட் வந்து நம்ம வந்து திருப்பி தனியா அரைச்சுக்கலாம். இது வந்து நம்ம போட்டு பிசையறதுக்குங்க மாவு ரெடி பண்றதுக்கு. சோ பாருங்க இது பிரெட் கிரம்ஸ்க்கும் இது வந்து ஒயிட்டா இருக்குது வந்து நம்ம போட்டு மாவுல பிசையறதுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருச்சுங்க. இப்போ வந்து தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சுக்குங்க கையிலயோ இல்லனா உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுனா கட்டி இல்லாம நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், மிளகாய் தூள் அதாவது அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது வந்து கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை வேணும். வேணும்னா நீங்க விட்டலாம் ஆப்ஷனல் தான் அது. கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பிரெட் கிரம்ஸும் பிரெட் நடு பார்ட்டும் வச்சிருக்கேங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல வந்து மசிச்ச உருளைக்கிழங்கும் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதையும் நம்ம பிரெட் பார்ட் உள்ள நம்ம உள் பார்ட் இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டு அரிசி மாவு, மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கறோங்க. இது சின்ன ஆனியனா ஒரு ஆனியன் இருந்தால் போதும். ஆனியனும் ஒரு 1 to 2 சில்லி உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி 2 சில்லி போட்டுக்கலாம் இல்லனா ஒன்னு கூட போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு நான் ஒரு வெங்காயம் தாங்க எடுத்துர்க்கறேன். அதே போதுமானது. நான் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சிருந்தேன் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கங்க. இப்போ பிரெட் கிரம்ஸ் இந்த சைடு வச்சிருக்கேன். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்னதா பால் புடிச்சுக்கலாம். உங்களுக்கு பால் இல்லனா உங்களுக்கு வேற ஏதாவது ஷேப் உங்களுக்கு வேற ஷேப் வேணும்னா கூட பண்ணிக்கலாங்க. இத வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல போட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க ஒரேடியா. எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிளேட்ல இந்த மாதிரி வெச்சுக்கங்க. வெச்சிட்டு நீங்க ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு பேட்ச் வைஸா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 போட்டு ஒரு பேட்ச் வைஸா வந்து எடுக்கறேங்க. நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்தேன். ஒரு ஸ்மால் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது. அதுக்கு வந்து எனக்கு நான் மொத்தம் 9 பால்ஸ் இந்த மாதிரி கிடைச்சது. pan வந்து நல்லா எண்ணெய் ஊத்தி காஞ்ச உடனே நல்லா சிம் பண்ணிட்டு நீங்க பால்ஸ் போட்டு எடுங்கங்க. உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலா எக் கூட சேர்த்துக்கலாம். எக் வந்து இன்னும் நல்லா பைண்டிங் ஏஜென்ட் அதாவது உங்களுக்கு வந்து அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா இன்னும் பிடிச்சுக்கும். எக் சாப்பிடாதவங்க இருந்தீங்களா கண்டிப்பா நீங்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அந்த மாதிரி நீங்க கரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கார்ன்ஃப்ளவர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா செவந்த உடனே இப்படி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோலாம் நல்லா வேக விட்டது தான். சோ ரொம்ப நேரம் எடுக்காது. உங்களுக்கு 2 மினிட்ஸ் தான். கொஞ்சம் நல்லா அந்த எல்லா சைடும் ஃப்ரை ஆற மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கங்க. பாருங்க எவ்வளவு நல்ல கலரா வந்திருக்குன்னு. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க. உள்ள சாஃப்ட்டாவும் வெளியில வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா யம்மியா இருக்கு. இது சட்னிக்குலாம் நல்லா இருக்காதுங்க. கெச்சப் இருந்துச்சுனா கெச்சப்க்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிரலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்கு நான் உள்ள இருக்கத காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க உள்ள சாஃப்ட்டாவும் வெளியில நல்லா முறுமுறுப்பாவும் சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स and family members க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்த எல்லா फ्रेंड्सக்கும் ரொம்ப நன்றி. Thank you for watching. Bye. Take care. Assalamu alaikum friends.